சற்று முன் எஸ்பி வேலுமணியை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்த காவல்துறை. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சென்னை மாநகராட்சியில் கடந்த 2018ஆம் ஆண்டு மழைநீர் வடிகால் பணிகளுக்கு டெண்டர் விட்டதில் 26.61 கோடி மோசடி நடந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உட்பட சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ள விடப்பட்ட டெண்டர் முறைகேடு நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் புகார் மீது விசாரணை நடத்தி வந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துக்கான அமைச்சராக எஸ்பி வேலுமணி இருந்தார். இவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அவரது கூட்டாளியான ஆர் சந்திரசேகர் நடத்தும் கேசிபி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு டெண்டர் விடும் வகையில் சாதகமான செயல்களில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக சென்னை மாநகராட்சியால் கணக்கிடப்பட்ட சந்தை விலை சந்தையில் எளிதில் கிடைக்கும் உண்மையான சந்தை விகிதத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஆர்எம்சி பொருட்களுக்கான மழைநீர் வடிகாலில் 51 டெண்டர்களில் சென்னை மாநகராட்சி கணக்கிடப்பட்ட சந்தை விகிதத்துடன் உண்மையான சந்தை விலையை ஒப்பிடும் போது ஒப்பந்த மதிப்பில் 25% மற்றும் 33% என அரசு பணம் 26.61 கோடி மோசடி செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் நேர்மாறாக டெண்டர் விடப்பட்டதும் தெரிய வந்தது. டெண்டர் கோப்புகளை அமைச்சர் எஸ்பி வேலுமணி முதல் மாநகராட்சியில் பணியாற்றும் 10 பொறியாளர்கள் சரிபார்த்து தேர்வு செய்துள்ளனர். அதில் விதிகளுக்கு மாறாக 2018ஆம் ஆண்டில் குற்ற சதியில் ஈடுபட்டு சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணி மற்றும் பேருந்து வழித்தட சாலை பணிகளில் சட்டம் மற்றும் டெண்டர் விதிகளின்படி நிறுவப்பட்ட நடைமுறையை மீறி சட்டவிரோதமாகவும் நியாயமற்ற முறையில் டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் 2018ஆம் ஆண்டில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு நியாயமற்ற முறையில் டெண்டர்கள் மற்றும் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்தல், சாலைகள் நடைபாதைகளை சீரமைத்தல் மற்றும் அதன் மூலம் 26.61 கோடி மோசடி மற்றும் பொதுப்பணத்தை தவறாக பயன்படுத்தியது உறுதியாகி உள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உட்பட 11 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் அவரை கைது செய்யும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் முதலிலேயே தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரிலேயே எஸ்பி வேலுமணியை சுற்றி வளைத்து காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்ததாகவும், இந்த தகவலை தெரிந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் அவரது வீட்டிற்கு வெளியே நின்று ஆர்ப்பாட்டம் செய்ததாகவும் தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.